ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, பாண்டிச்சேரியிலே இப்படி ஒரு இடம் இருக்கான்ட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அழகான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். பொதுவாக வரலாறு, கலை, கலாச்சாரம், இயற்கை அழகோடு இருக்கிறது தாங்க நம்ம பாண்டிச்சேரி. இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக வளர்ந்துட்டு வர ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம பாண்டிச்சேரியில். உள்ளூர் ஆர்டிஸ்ட்ஸையும் கிராஃப்டிஷியன்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஏற்படுத்திய ஒரு இடம் தான். இங்கே மரத்தால் செய்யப்பட்ட பொருள்கள், கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பங்கள், அழகான ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் புல் வச்சு நிறையா செஞ்ச திங்ஸ் இருந்துச்சு. தேங்காய் நார், தேங்காய் மட்டை, தேங்காய் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வச்சு கிராஃப்ட்ஸு, அனிமல் ஸ்கின்னில் பேக்ஸு, ஹேண்ட் கிராஃப்டடான க்ளோத்ஸு, மரப்பொருட்கள் நிறையா இருந்துச்சு இங்கே. இந்த பிளேஸ் புதுச்சேரியோட சுற்றுலாத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனாலும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் புதுச்சேரியால் நிர்வகிக்கப்பட்டு வருது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் லவர்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய அழகான பிளேஸ் இது. வருஷத்தில் 365 நாளுமே இது ஓப்பனில் தான் இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் விசிட்டிங் டைமு. இது எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவையான பொருளை இங்கே ஷாப்பிங் கூட பண்ணலாம். கைவினை கற்றுக்கிறவங்களுக்கு இங்கே லைவ் டெமோவும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நம்மளையும் ட்ரெயின் பண்ண விடுவாங்க, லைக் பாட்ரி மேக்கிங் அந்த மாதிரி. இதுதான் ட்ரைனிங் பிளாக். இங்கே ஒரு சிலையும் எவ்வளோ அழகாக ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். புலி, சிங்கம், கரடி, நரி, நாய், அதுவும் இந்த மலைப்பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மான், மனித குரங்கு, அப்புறம் இந்த எருதோட தலை இருக்கும் இல்லையா, அது மானோட தலை, இதெல்லாம் வடிவமைச்சு அழகாக செவுத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பழைய காலத்து வீட்டில் தான் மோஸ்ட்டாக பார்த்துருப்போம். பாறையிலேயே பாம்பெல்லாம் செதுக்கி அதை அழகாக பெயிண்ட் அடித்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். படுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த நாய் பாருங்களேன், அப்படியே நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. மரக்கிளையில குருவிங்கெல்லாம் உட்காந்துருக்கிறத பார்க்கறதுக்கு அப்படியே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சாங்சுரி அனிமல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஓவியமாக வரைஞ்சிருக்கக்கூடிய சாங்சுரி அனிமல்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே கண்ணுக்கு கவர்ற மாதிரி இருந்தது. பெயிண்டிங்லாம் பக்காவாக இல்லை. வெளியில் போய் எடுத்தால் பரவாயில்ல, உடச்சிடாது. போகிறவங்களுக்கு ஆசீர்வாதம். ட்ரைனிங் பிளாக்லேருந்து வெளியே எக்ஸிபிஷன் பிளாக்கு தான் போகிறோம். அங்கே இருக்க ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான ஃபோட்டோ பிளேஸ் ஆகியிருந்தது. பிரசிடென்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டீமோடு இருக்கிற ஃபோட்டோ. அரிக்கமேடு ஆராய்ச்சப்போ கிடைச்ச பில்டிங்கு, மண்பானைகள்,
ஓடுகள் அதெல்லாமே ஃபோட்டோவில் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. பாண்டிச்சேரியோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இடம் எல்லாமே கேலரி போல் அங்கே ஒரு இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. முக்கியமாக வீரமன்னம் தேர், வெள்ளினூர் தேர் இது எல்லாமே இடம் பெற்றிருக்கு பாருங்கள். பொம்மலாட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பப்பெட் ஷோ. கைகளாலேயும் குச்சிகளாலேயும் வந்து அசைச்சு அந்த பொம்மையோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அதெல்லாமே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே வந்து அனிமல் ஸ்கின்னால தான் பண்ணப்பட்டுச்சு. சின்ன வயசில் பொம்மலாட்டம் பார்த்த நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க இதை பார்த்து. தென்னையோட பாகங்கள் செய்யப்பட்ட பொருள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகழகாக பொம்மை மாதிரியும் அலங்கார விளக்குகள் போல கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட அலங்கார விளக்குங்க, கீச்செயின் போர்டு, மரத்தாலையும் மூங்கிலாலையும் செய்யப்பட்ட அழகழகான பொருட்கள்லாம் பாருங்கள். வாங்கிங்களா என்ன எல்லாம் பிடிச்சதா மூடி வச்சிருக்கேன் கேட்டு எல்லாமே தேங்காய் ஓட்டுலவே இருக்குது. அதெல்லாம் பக்கத்துலேயே ஆர்டிஸ்ட் வரைகிற இடம். அவர் ஃபோட்டோ கொடுத்தாக்கா அது பெரிய படமாக வந்து அழகாக ஹேண்ட்மேட் ட்ராயிங்கை வரைஞ்சி கொடுப்பாரு. இதெல்லாம் மார்பிள்ஸில் செஞ்சுருக்க வெரைட்டிஸு. நான் கூட ஒரு வத்தி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். களிமண்ணில் செய்த பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது பேப்பர்லேயே செஞ்ச ஹேண்டிகிராஃப்ட்ஸோட ஸ்டால் இது.
கையாலே நெஞ்ச துணியிலே செஞ்ச ஊஞ்சல், டோர் மேட்ஸு, ஹேண்ட் பிரிண்டிங்கில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, டைடை பேட்டர்னில் டிஷர்ட்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எக்ஸிபிஷன் பிளாக்ல நடுவில் இருக்க ஒரு போர்ஷன் தான் இது. இங்கே அழகாக கார்டன் மாதிரி ஒரு செட்டப்பில் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே செஞ்சு வச்சிருந்த யானை, காண்டாமிருகம் பக்கத்துலலாம் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் நிற்கும் போது சிலைக்கு திடீர்னு உயிர் வந்திருந்து என்ன ஆகும்னு காமெடியாக இருந்தது. பேக் சைடில் பாருங்கள், குடிசைகள், மண்ணாலே செய்யப்பட்ட நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இடம். இங்கே பாரு, பேசாதீங்க அம்மா, 2 பேரும் இல்லைங்க, அது ஒன்று ஓரமாக போகும். இந்த பேக் சைடில் தாங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்க்கு போட்டிங் போகிற இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. இங்கேருந்து வந்து நம்ம அரிக்கமேடு போயிருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, போட்டிங் போகிற இடம். அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கல்லுலேயே சிற்பங்களை செதுக்கி அதை பெயிண்ட் பண்ணி எவ்வளோ அழகாக ஆக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கெஸ்ட் ஹவுஸு, ரெஸ்டாரண்ட்டு அது எல்லாமே இருக்குது. காஃபி குடிக்கலான்னு அப்பா அம்மா சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ஆனாலும் வந்து அங்கே சுற்றி பார்த்ததெல்லாம் ரொம்பவே நிறைவாக ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு ஒரு விசிட்டை போட்டால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இது உங்கள் சாப்பாடு நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.